இப்படி ஒரு வியூ பாயிண்டில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வட்டக்கெனல் இருக்குல்ல, அங்கே இருக்க அல்டாஃப் கஃபேல தான். நம்ம லொக்கேஷனாக இருந்தது. எப்படி ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். நாங்கள் இங்கே ஒரு 4 மணிக்கு போனோம் ஈவினிங் போல். சில்லுன்னு நல்லா தான் இருந்தது கிளைமேட்டு. ஆனால் நீங்கள் இன்னும் வின்டர் சீசன்லாம் போனீங்கன்னா நல்லா க்ளவுட்ஸோடு உட்காந்து சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ 10 days முன்னாடி சம்மரில் போனதுனால எங்களுக்கு வந்து லைட்டாக சில்லுன்னு மட்டும்தான் இருந்தது. இந்த அல்டாஃப் கஃபேல பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டு அண்ட் இத்தாலியன் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டு தான் போனோம். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்னீக்ஸல். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. அதோடு நாங்கள் வந்து பாஸ்தா, அதுக்கப்புறம் சாலடு, ஃபலாஃபல் பிளேட்டர்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஐட்டம் தான். கோலா உருண்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு டிப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் சாலட்ஸ் இருக்கும். அதோட ஒரு பீட்டா ப்ரெட்டும் வந்தது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நியூட்டெல்லா சாக்லேட் பிரெட் டோஸ்ட் மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலாக வந்து இஞ்சி டீ, மின்ட் டீ, லெமன் டீன்னு ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். நல்லா ஃபன்னாக இருந்தது அந்த கெஃபேல. அப்படியே நேச்சரோட உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. வியூ தாங்க இங்கே செம்மையாக இருந்தது. அதை விட அவங்களோட ஃபுட்டு அட்டகாசமாக இருந்தது. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக இங்கே போகாமல் வராதீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெசர்ட் அண்ட் ட்ரிங்க் ஐட்டம்லாம் நிறையவே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் வந்து இஞ்சி டீ, மின்ட் டீ, லெமன் டீன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே ஒரு நேச்சர் விரும்பி ஃபுட்டில் வர இருந்தால் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.